வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். யாழில் தேவாலயத்திற்கு அருகில் ஆண் சடலம் மீட்பு. யாழ்ப்பாணம் கொக்குவில் கல்வாரி தேவாலயத்திற்கு அருகிலுள்ள வெற்றுக்காணியில் ஆண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த சிவசாமி தனபால சுந்தரம் என்பவரை சடலமாக மீட்கப்பட்டவர். இந்நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மல்யுத்த போட்டியில் வித்யானந்தா கல்லூரி மாணவர்கள் சாதனை. பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட மல்யுத்த போட்டியில் முல்லைத்தீவு மாவட்ட வித்யானந்தா கல்லூரி மாணவர்கள் இருவர் வெண்கல பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளனர். பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மல்யுத்த போட்டி கம்பஹா மாவட்டத்தில் உள்ள வத்துலப்பட்டிய உள்ளக விளையாட்டு அரங்கில் தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெற்றது. இதன்போது முல்லைத்தீவு மாவட்ட வித்யானந்தா கல்லூரி மாணவர்கள் இருவர் வெண்கல பதக்கத்தை பெற்று சாதனை படைத்து பாடசாலைக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் வடமாகாணத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். ரஜிந்தன் வெண்கல பதக்கம், குயின்சி வெண்கல பதக்கம். இவர்களுக்கான பயிற்சிகளை முல்லைத்தீவு மாவட்ட வரலாறு ஆசிரியரும் முல்லைத்தீவு மாவட்ட மல்யுத்த பயிற்றுனருமான புவனேசேகர் ஜெயசுந்தரன் வழங்கியிருந்தார். யாழ் பல்கலைக்கழகத்தின் புதிய வேந்தர் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புதிய வேந்தராக பேராசிரியர் குமார வடிவேல் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளார். பல்கலைக்கழக சட்டத்தின் 32ஆம் பிரிவின்படி அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்கு அப்பதவிக்கான நியமனம் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டுள்ளது. இவருக்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமநாயக்கவினால் வழங்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வேந்தர் வாழ்நாள் பேராசிரியர் சி பத்மநாதனின் பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதத்துடன் நிறைவடைந்தது. இந்த நிலையில் புதிய வேந்தராக வாழ்நாள் பேராசிரியர் குமார வடிவேல் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லையில் பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் பூத உடல்கள் அஞ்சலிக்காக வைப்பு. எல்லையில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் பூத உடல்கள் மக்கள் அஞ்சலிக்காக தங்காலை நகரசபை மண்டபத்தில் இன்று வைக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களில் அநேகர் தங்காலை நகரசபை ஊழியர்களாகும். பிரதேசத்தில் வெள்ளை கொடிகளும் பறக்க விடப்பட்டுள்ளன. வெள்ளவாயு வீதியில் 24வது மைல்கல் அருகில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். மேலும் 18 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இறந்தவர்களில் 9 பெண்களும் 6 ஆண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். செம்மணியில் இருத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் எண்புக்கூடு கண்டெடுப்பு. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியில் நேற்று 5ஆம் திகதி மேலும் 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் இதுவரை 240 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் 235 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக ஆழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சிந்துபாத்தி இந்து மயான மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 44வது நாளாக நேற்று யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் முன்வைக்கப்பட்டன. செம்மணி மனித புதைக்குழியில் கால்கள் மடிக்கப்பட்டு இருத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் எண்புக்கூட்டு தொகுதி ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதனை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது அவற்றுள் ஒரு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கால்கள் மடிக்கப்பட்டு இருந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் எமது செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.